ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்னென்ன சர்ப்ரைஸ் நமது ராசிக்கு காத்திருக்கு அப்படின்றத பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் முழு பலன்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. அப்போதான் உங்களுக்கு சுட சுட புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அது அமையும். ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி 2024 வருடங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்க உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இரவு 8:29 வரை ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் குருவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. அதன் பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல புதன், சூரியன் மற்றும் சனி ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நீங்க கொஞ்சம் விவேகமா நடந்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, நிம்மதியான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்கொள்ள முடியுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களை நம்பி வேலை செய்கிறது இன்றைக்கி குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரையுமே நம்பாதீங்க, உங்களை மட்டுமே நம்புங்க. நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஆனால் அசட்டு தைரியமாக இல்லாமல் நீங்கள் உங்களுடைய திறமைகளை நம்பி இன்றைய தினம் செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் மற்றும் மகிழ்ச்சிகள் சேருங்க. தவறான நிறைய தகவல் இன்றைய தினம் உங்களுக்கு சேரலாம். எதையுமே நம்பாமல், நீங்கள் யாருமே நம்பாமல் இன்றைக்கி செயல்படுவது, விவேகமாக செயல்படுவது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் உங்களுக்கு முதலாவது விஷயமாக இன்றைய தினம் அமைதி நண்பர்களே. புதுசாக எதுவும் முடிவுகள் எடுக்க வேண்டாங்க. நாளைக்கு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் தள்ளி போட முடிஞ்சால் தாராளமாக தள்ளி போடுங்க. அப்படி தள்ளி போட முடியலனா கூட இரவு 8:30 மணிக்கு மேலே நீங்கள் முடிவெடுக்கிறது குறித்து யோசனை செய்யலாங்க. இன்றைய தினம் சின்ன சின்ன நெருக்கடிகள் உங்கள் நெருக்கமானவர்கள் மூலமாக ஏற்பட்டாலும் நீங்கள் பல விதமான யுக்திகளை யூஸ் பண்ணி நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியுங்க. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, பேச்சுக்களை கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை கவனமாக இருந்துட்டீங்க, விவேகமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான நெருக்கடிகளும் சிறப்பாக சமாளிக்க முடியுங்க. முடிந்த அளவுக்கு அமைதியாக இருங்க. மௌனம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு தவறான வார்த்தைகள் பேசுவதை விட நீங்கள் பேசாமல் இருந்துறது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை தருங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். எந்த விதமான வம்புதும்புகளும் போகாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். மற்றவங்க வம்புகள் இருக்கிறாங்கன்னா கூட நீங்கள் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கிறது மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு தகுந்த பதிலை ரிப்ளை நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் பொறுமையாக இருங்க. வார்த்தைகளில் நிதானம் வேணுங்க. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களாக உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எதையும் செய்திடக்கூடாதுங்க. நல்லா தூங்கி எதிரிங்க, டைமுக்கு சாப்பிடுங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சில உணவுகள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, எது அலர்ஜி தருமோ அந்த உணவுகளை இன்னைக்கு தவிர்த்து விடுங்க நண்பர்களே. இன்னைக்கு ஓவர் வெயிட்லாம் தூக்காதீங்க. உடல் வலுவுக்கு மேலே நீங்கள் ஓவர் வெயிட் தூக்குறது போன்ற வேலைகள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து தாங்க போயாகணும். ஸோ அனைவருடையுமே, நெருக்கமான அனைவருடையுமே கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நாளாக அமையுங்க. இன்னைக்கு நல்ல ஒரு புரிதல் பிசினஸ் வாழ்க்கையில் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு உங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் மூலமாக நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்க மேல தேவையில்லாத சில பழிபாவங்கள் வியாபாரத்திலும் சரி, உங்க உத்தியோகத்திலும் சரி உங்கள் மீது விழலாங்க. ஆனா அந்த பழிபாவங்கள், விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நீங்க அதே நினைச்சிட்டு நேரத்தை கடத்தக்கூடாதுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள், உங்க மேல இருக்கக்கூடிய விமர்சனம் எல்லாமே தானாக நீங்கிவிடும். அதனால பொறுமையா இருங்க. விவேகமா செயல்படுறது ரொம்ப அவசியம். நிதானமா செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொறுமை தேவைன்றதுனா நீங்கள் தொடர்ச்சியான பாசிட்டிவான நல்ல சிந்தனைகள் மனதில் வைத்திருக்கும் போது எந்த விதமான தீங்கும் உங்களை நெருங்காது. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. உங்க காதல் வாழ்க்கையும் அது பொருந்துங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அருமையான ரொமான்ஸ் உணர்வுகள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்குங்க. இன்றைய தினம் ரொமான்டிக்கான ட்ரிப் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு சேரலாம். இருந்தாலும் நீங்களே அதை கெடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள், பேச்சுக்கள்லாம் பேசாமல் உங்கள் காதலர் கூட வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இன்றைய தினத்தை நீங்கள் சிறப்பாக ரொமான்ஸ் உணர்வுகளை பெற முடியும். ஸோ விவேகமாக செயல்படுங்க. காதல் வாழ்க்கையில் அது ரொம்ப ரொம்ப அவசியம். சில நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு மன அழுத்தத்தை, ப்ரெஷர் உண்டாக்கிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இன்றைக்கி ரொமான்டிக் ட்ரிப் போகணும் அப்படின்னா அதை தவிர்த்து விட்டு நாளைக்கு நீங்கள் போகிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு
உங்களுக்கு அதன் மூலமாக இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக வரவழைத்துக் கொள்ள முடியுங்க. உத்தியோகத்தில் நண்பர்களே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அரட்டைகள்லாம் அடிக்காதீங்க. யாரையுமே மனசார காயப்படுத்தக்கூடிய வகையில் வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நீங்க நிதானித்து தேர்ந்தெடுத்து தாங்க பேசணும். மற்றவங்க அதனால பாதிக்கப்படக்கூடாதுங்க, மனதில் வைத்துக்கோங்க. தீய வார்த்தைகளை என்ற தினம் சொல்லிடாதீங்க. மற்றவங்க சொல்லக்கூடிய தீய வார்த்தைகள்லாம் கணக்கிலே வராது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போச்சு. ஸோ வார்த்தைகளை கவனமாக இருங்க. மௌனமாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷன் நண்பர்களே. தேவையில்லாத அரட்டையெல்லாம் அடிக்காம நேரத்தை சிறப்பாக மேனேஜ் பண்ணி உங்கள் வேலையில் வழக்கமான வேலைகள்லாம் செய்து முடிங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. இன்றைய தினம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப முக்கியம். தியானம், யோகா போன்ற ஏதாவது செய்து உங்களுக்கு தெரிந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம். அதை நீங்கள் மனசுல இருந்து நீங்கள் விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்னைக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையில்லை. மேலும் நீங்கள் போதை பொருட்கள் ஏதாவது எடுத்துக்கிறது பழக்கம் இருந்தால் அதெல்லாம் விட்டுறது நல்லதுங்க. இன்னைக்கு போதை பழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல சில தீங்குகள் ஏற்படலாம். அதனால அதை தவிர்த்து விடுவது இன்னைக்கு ஒரு நாளாவது தவிர்த்து விடுங்கள். இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியடைந்த ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும் நண்பர்களே. திருமணமானவர்களுக்கு சில ஏற்ற இறக்கங்கள் இருந்த நாளாக உங்களுக்கு இருந்தாலும் இன்றைய தினம் முதல் உங்களுக்கு பொன்னான நாளாக அமைய போதுங்க. அதனால நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருந்து வார்த்தைகளை கவனமா இருந்தீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கையை சிறப்பாக நல்ல ஒற்றுமையாக நீங்கள் கொண்டு செல்ல முடியும். எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெறுவதற்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்படுங்க நண்பர்களே. நல்ல ஒரு அற்புதமான ஒரு யோகமான சூழ்நிலை தான் உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையுடனான உறவானது உங்களுக்கு வேற ஒரு லெவல்ல நல்ல புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்து செல்லும். அதனால காதல் வாழ்க்கை உங்களுக்கு இல்லற வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பணத்தை தேவையில்லாத விஷயங்களை செலவு செய்ய மாத்திக்காதீங்க. யாரை நம்பி ஜாமீன் எழுத போறது, கடன் கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது. நாளைக்கு நீங்க செஞ்சுக்கலாங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமாக நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க. லைட் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5, 5ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் அன்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்க புதுசாக சில முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா விவேகம் தாங்க முக்கியம். முடிந்த அளவுக்கு இன்னைக்கு முடிவு எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு 8:30 மணிக்கு மேல நீங்க முடிவு எடுக்கிறது குறித்து யோசனை செய்யலாம். ஆனா யாரையுமே நம்பாதீங்க. உங்களை மட்டும் நம்பி நீங்க வேலை செய்யறது ரொம்ப அவசியங்க. மனசுல தேவையில்லாத எண்ணங்கள்லாம் கொண்டு வராம புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாம வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். உங்களை நீங்களே நம்புங்க. தேவையில்லாத நம்பிக்கை குறை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஆனா மற்றவங்களை நம்புறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் இருக்கும்போது நீங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து உங்க ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான முன்னுரிமை கொடுத்து செயல்படுங்க. உங்களை நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சின்ன சின்ன நெருக்கடியில் ஏற்படலாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கி விடுங்கிறதுனால நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. இன்றைய தினம் உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் மீது தேவையில்லாத பழிபாவங்கள் ஏற்பட்டாலும் அதே நேரத்தில் நீங்க பயந்து கொள்ள வேண்டாம். தானாக நீங்கிவிடும். வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்க வாடிக்கையாளர்களுக்குள்ள ஏற்படும். விவேகமா செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கும் சிறப்பான ஒரு நாளாக அமையும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் நீங்க அனைத்து இடங்களிலும் நீங்கள் விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நன்மை சிறப்பை தருங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.